ப்ரொஃபஷனல் டேக்ஸ் IFHRMSல இந்த மாதம் நம்ம எப்படி பல்க் டியூ மூலமாக ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனான்ஸில் பேரோல் சர்வீஸில் டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸில் பல்க் ப்ராசஸ் வந்துடுங்க. ஃபஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது வந்து கிரியேட் பேட்சுக்கு ஒரு கால் வெப்பாடி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். கால் வெப்பாடி ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம பேட்ச் நேம் வந்துட்டு இப்போ நமக்கு ரிலேட்டடாக உள்ள நேமில் கொடுத்துக்கலாம். பேட்ச் நேம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து கிரியேட் நியூ என்ட்ரி தான் போடணும். கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஆரக்கிளில் போயிட்டு அப்லோட் கொடுத்தோம் அப்படின்னா அப்லோட் ஆகணும். ஒன் ரோ சக்ஸஸ்ஃபுல்லி கொடுத்துருக்கோம். என்ன நேம் கொடுத்துருக்கோம்? SXC ப்ரொஃபஷனல்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா திருப்பி நம்ம வந்து இதில் வந்துட்டு SXC ப்ரொஃபஷனல் அப்படின்னு கொடுத்தோம். எந்த நேமில் கொடுத்தோமோ அந்த நேம் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். எந்த நேமில் பேட்ச் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த நேமில் நம்ம பேட்சை சர்ச் பண்ணி எடுத்துட்டோம்னா வந்துச்சுங்களா. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரியேட் லைன்ஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ். உங்களுக்கு என்ன எலமெண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ண போகிறோம். இந்த எலமெண்ட் வந்து ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் தான் நமக்கு வேணும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸுக்கு உண்டான ஒரு கால் வெப்பாடி ஃபைல் நமக்கு வரும். அதை கிரியேட் பண்ணுங்கள். திருப்பி இந்த வெப்பாடி ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இது நம்ம இதில் ஃபில்அப் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசைன்மெண்ட் நம்பர், எஃபெக்டிவ் டேட் வந்து நம்ம 18ன்னு வச்சுருக்குறாங்க. நம்ம 1 ஆகஸ்ட்டுன்னு கூட போட்டுக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னு கொடுத்தோம். அசைன்மெண்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எம்ப்ளாயியோட யூனிக் ஐடி, எம்ப்ளாயோட யூனிக் ஐடியை வந்து காப்பி பண்ணி கொண்டு வந்துருக்கேன். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் உங்களுக்கு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பே வேல்யூ அப்படிங்கிற இடத்துல கூட நம்ம போடலாம். ஆனால் இவங்க வந்து நேம் ஆஃப் தி லோக்கல் பாடி அப்படிங்கிறது வந்து நம்ம இது சொல்கிறது தான். இப்போ நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டோ நம்ம அந்த டிஸ்ட்ரிக்ட் கூட போட்டுக்கலாம். திருநெல்வேலி கமிஷனர். அமௌண்ட் வந்து 1250. இப்போ பெனிஃபிஷரி வந்து அவங்க கேட்டிருக்காங்க. பெனிஃபிஷரி வந்து நம்ம எந்த நேமில் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த நேம் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ வந்து பெனிஃபிஷரி நமக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா டேரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேரோல் சர்வீஸில் டியூஸ் அண்ட் டிடக்ஷனில் போயிட்டு இங்கே நீங்கள் போயிட்டு கிரியேட் பேட்ச் வந்தீங்கன்னா அவங்க பெனிஃபிஷரிங்க இருப்பாங்க. எங்களுக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிங்கன்னா, கமிஷனர் திருநெல்வேலி கார்பரேஷன் அப்படின்னு இருக்குது. இதை காலி பண்ணிக்கோங்க. அது பெனிஃபிஷரி நேம் வந்து நம்ம அங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கோம். அதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுவேன். இதுதான் பெனிஃபிஷரி நேம். இந்த 3 காலம் தான், நம்பரு, நேம் ஆஃப் தி லோக்கல் பாடி. இப்போ இது வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த 3ஐயுமே இது பண்ணிடலாம். காய் பண்ணிக்கோங்க. காய் பண்ணிவிட்டு
எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வராங்களோ எல்லா எம்ப்ளாயிக்கும் நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா 1ஆந்தேதி அப்படிங்கிறத போடணும் அப்படின்னா 1ஆந்தேதி போட்டுக்கலாம். இதையும் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா மாறிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆரக்கில் வந்துட்டு அப்லோட் கொடுத்துருங்க. நூற்றி 17 ரோஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து திருப்பியும் வந்து பேரோல் ப்ராசஸில் டியூஷன் அண்ட் டிடக்ஷன்ஸ் பல்கில் வந்துட்டு திருப்பியும் நம்ம வந்து அதை சர்ச் பண்ணி எடுக்கணும். ப்ரொஃபஷனல் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்ச் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பேட்ச் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து அந்த பேட்ச் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் லைன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்தோம். எந்த எலமெண்ட் வேணும் அந்த எலமெண்ட் செலக்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு அப்லோட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலிடேட் பேட்ச். இந்த பேட்ச் ஃபைலை வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்ணிட்டு ப்ராசஸ் கொடுங்க. ப்ராசஸ் கொடுத்த உடனே இங்கே வேலிடேட் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்கும். கீழே மானிட்டர் ப்ராசஸ் ரெக்வஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு வரணும். கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வேலிட் அப்படின்னு வந்துடும். வேலிட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இதேமாரி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேட்ச் எஸ்எஸ்சி ப்ரோக்ராம் ட்ரான்ஸ்ஃபர் பேட்ச் கொடுக்கணும். அதை ப்ராசஸ் கொடுக்கணும். இந்த 3 லெவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டாக டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் வந்து ஆட் ஆகிடும். இதுக்கு வந்து நம்ம வெரிஃபையருக்கு அப்ரூவலுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. உங்கள்கிட்ட இண்டிவிஜுவலாக லாகின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸில் போய் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா பல்க் டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸில் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வித்தின் மினிட்ஸில் நீட்டாக முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ.